ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டு 3 மந்த்தாக நான் சேமித்த தங்கம் எவ்வளவு, அந்த தங்கத்தை நான் வந்து எப்படி சேமித்தேன், அதனால் எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிது, வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியும் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எனக்காக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு 3 மந்த்தை வந்து நான் எடுத்து அதோட பில்லை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, நேரத்திற்கு நேரம் அப்படின்னு சொல்லலாம். காலையில் ஒரு விலை இருக்குது, சாயங்காலம் ஒரு விலை இருக்குது. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ஒரு விலை இருக்குது, சாயங்காலம் ஒரு விலை இருக்குது. அப்படி இருக்கிறப்போ தினம் 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 உயர்வு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி இருந்தாலுமே நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம வந்து தங்கத்தை சேமிக்கிறத வந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பண்ணணும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கையில் வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக தங்கத்தை விட வேறு எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. அண்ணன் தம்பி உதவுறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய தங்கம் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உதவும். அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். சிலர் வந்து சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கணவர் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு, என் கையில் வருமானம் இல்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் உங்களால் வருமானத்தை ஈட்ட முடியுமா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க வீட்டிலேருந்தே என்ன தொழில் பண்ணுறதுன்னு. நீங்கள் வந்து வீடியோஸ் தொடர்ந்து யூடியூப் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸை வந்து பெரிய பெரிய லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் கூட கண்டிப்பாக ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அதே இல்லாமல் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கோடி கோடியான மக்கள் பார்க்கும் பொழுது நமக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் சொல்லணும். ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னா 100% வந்து நம்ம ஷூரிட்டி சொல்ல முடியாது. அது வந்து கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமலும் போகலாம். அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தே ஆன்லைன் ஜாப் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது வீட்டில் இருந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ணுறதா இருக்கலாம். நானுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வீடியோஸ் வந்து உங்களோட எப்படி ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்னென்ன மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து அதை வந்து வாட்ச் பண்ண மாதிரி தெரியலை, பெரிய சப்போர்ட்டும் இல்லை. இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 மாதத்தில் தங்கம் சேமிச்சிருக்கேன். அந்த தங்கத்தை சேமித்ததுனால எனக்கு எவ்வளோ சேமிப்பு இருக்குது. இதை வந்து உங்களோட நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, காயின்ஸாக வாங்கினீங்கன்னா அது வந்து ரொம்ப லாஸு, தங்கத்தில் முதலீடு பண்ணாதீங்க இப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக உங்களுடைய பணம் வந்து 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 ரூபாய் மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மீதம் இருக்கக்கூடிய 50லேருந்து 60% வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். என்னுடைய சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேமிப்புகள், நாங்கள் சேமிக்கும் 12 விதமான சேமிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் சேமிக்கிறதுங்கிறது ஒரு பார்ட்டு தான். நம்ம வந்து முழு வருமானத்தையும் முழு சேமிப்பையும் தங்கத்தில் முதலீடு என்றைக்கும் பண்ணிடாதீங்க. இது ஒரு பார்ட்டாக மட்டும் பண்ணுங்கள். இப்போ இதில் எவ்வளோ வந்து லாபம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்கூடாக பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ நான் வாங்கின தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிராம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஸ்ரீகுமரனில் தான் வாங்கிட்டு இருக்கேன் காயின். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கக்கூடிய லொக்காலிட்டியில் எனக்கு அந்த கடை தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ட்ராவல் பண்ணி போனால் தான் நான் வந்து அடுத்த கடைக்கு போக கூடிய சூழல் இருக்குது. அதுக்காக டைம் இல்லை அப்படிங்கிறதுனால 916 வந்து நம்ம எங்கே வேணாலும் வாங்கலாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் வந்து பக்கத்தில் லோக்கல் ஷாப்பில் இது வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன். இது 916 அப்படிங்கிறதுனால எங்கே வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 990 மில்லிகிராம் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 கிராம் வந்து வாங்கியிருக்கேன். இதுதான் 3 மாதத்தில் நான் சேமித்த தங்கம். இதை வந்து பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து கோல்டு காயினாக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு. நகை சீட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நகை புதுசாக நகை வேணும், போட்டுக்கிறதுக்கான நகை இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்களாம், நகை சீட்டு போட்டு தங்கம் வந்து நகையாக வாங்கலாம். பட் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு எந்த தங்க நகையும் தேவையில்லை, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் நான் போயிருக்கிறேன். உங்களுக்கு தங்கம் வந்து நகையாக தேவைப்படுதுன்னா சீட்டு போடுங்க, நகை தேவைப்படாதுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் தான் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நான் வந்து உறுதியாக சொல்லுவேன். இந்த 3 காயினும் வாங்குறதுல எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிற 3 பில்லும். இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது 8வது மாதம் 19/8/2024 வாங்கியிருக்கிறேன். அன்னைக்கு கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 6,670. அடுத்தது பார்த்தீங்கன்னா 25/9 அதாவது இங்கே வந்து 8வது மாதம் ஆகஸ்ட்டில் வாங்கியிருக்கேன். அடுத்தது செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ரூ. 7,060. இப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ரூ. 400 வித்தியாசம் இருக்குது. ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கே ரூ. 400 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே அடுத்த மாதம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அக்டோபர் இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா சொல்லவே முடியாத அளவுக்கு ஏறிட்டே இருக்குது. இப்போ இது வந்து நான் 14/10/24 உங்களோட ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு வந்து 7,120 அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூ. 120 இருந்துச்சு. இதே வந்து இந்த இது வந்து 14ஆம் தேதி, இதுவே வந்து 19ஆம் தேதி ஒரு 5 நாள் ஒரு 5 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 7,240 அப்படியே டபுள் ஆயிடுச்சு. எத்தனை நாளுங்க? 5 நாளில். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6,670 அடுத்த மாதம் 7,060 அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 7,120 இப்போ 7,240 வந்துருச்சு. இப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 மாதத்துக்குள்ளேயே ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 600 ஏறி இருக்குது. எவ்வளோ ஏறி இருக்குங்க? ரூ. 600 ஒரு கிராமுக்கு ஏறி இருக்குது. அப்போது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல தப்பில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்கினது 990 மில்லிகிராம் கிட்டத்தட்ட 10 மில்லிகிராம் தான் ஒரு கிராமுக்கு இல்லை. அது வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொடுத்த அமௌண்ட்டு 6,930 அதுவே நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7,410 இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 500 வித்தியாசம் இருக்குது. இது 1 கிராம் தான், இது 1 கிராம் தான், இது ஒரு 10 மில்லிகிராம் தான் கரைவு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3,770 இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் நான் வந்து 1 கிராம் என்னால் வாங்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவும் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் 500 மில்லிகிராம் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் வாங்கணும்னா இந்த அமௌண்ட் இருந்தால் உங்களால் என்ன பண்ணிட முடியுங்க? வாங்கிட முடியும். 3,770 என்றைக்குங்க? 14ஆம் தேதி வாங்கும்போது வந்துச்சு. அதுவே வந்து இது வந்து ஒரு 19ஆம் தேதி கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா வேறு அமௌண்ட் வரும். அது இதை விட கூடுதலாக ஒரு பார்த்தீங்கன்னா 200 வித்தியாசம் வரும். அப்போ 4,000 ருபீஸ். இப்போ காலகட்டத்தில் நீங்கள் வந்து 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்கினா கூட நீங்கள் எவ்வளோங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும்? 1 கிராம் வாங்குறதுக்கு 8,000 கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணணுங்க? செலவு பண்ண வேண்டியது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்க? அரை கிராம் வாங்குறதுக்கு 4,000 வேணும். அதே 1 கிராமாக வாங்கணுன்னா 8,000 வேணும். நியர்லி நான் சொல்கிறேன். தீபாவளிக்கெல்லாம் நீங்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக அரை கிராம் வாங்குறதுக்கே 4,000 தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தங்கத்தோட ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணுறது என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் எப்போல்லாம் பணம் இருக்கோ அப்போல்லாம் இதில் வந்து 100 மில்லிகிராம் அப்புறம் வந்து 500 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் இப்படியெல்லாம் கிடைக்குது இல்லைங்களா? இதை வந்து தொடர்ந்து வாங்கி சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த 3 மாதத்தில் எனக்கு கிடைச்ச லாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 600 வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 கிராம் கிட்டத்தட்ட 2.5 கிராம் வாங்கியிருக்கேன். அப்போ வந்து 600 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 2 கிராமுக்கு 1,200. அதே இன்னொரு கிராமுக்கு 1,800 1,500 அதாவது மாதம் எனக்கு வந்து ஒரு 500 இதில் வந்து சேமிப்பு ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். கிட்டத்தட்ட 3 மாதத்தில் எனக்கு வந்து இந்த 3 கிராம் தங்கத்தில் 1,500 எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. இதுதான் நம்ம வந்து பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்மளுடைய பணத்தை வந்து நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக 1,500 நம்ம உண்டியில் போட்டு வச்சுருந்தோம் 1,500 அப்படியே தான் இருக்கும். இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மதிப்பு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கூடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மதிப்பு கூடக்கூடிய விஷயங்களில் நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கோ சேமிக்கிறதுக்கோ கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க? தயங்காமல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கண்டிப்பாக விலை என்ன தான் ஏறினாலும் உங்களுடைய சேமிப்பை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நானும் தொடர்ந்து பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எதுக்காகனா என்னால் பண்ண முடியுது உங்களாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் என்கிட்ட இருக்குது நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இல்லை. தயவுசெய்து அப்படி நினச்சிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.